ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். வணக்கம். பொதுவாகவே எப்படி இருக்கீங்க அப்படின்னு தமிழில் கேட்டாங்கன்னா, ரெண்டு நண்பர்கள் சந்திச்சுக்கிறப்போ ஒருத்தர் சொல்லுவார், என்னத்தையோ இருக்கேயா, என்னமோ காலம் போய்கிட்டு இருக்கு அப்படிமா. அதே இது இங்கிலீஷில் கேட்குறாங்க, ஹவ் ஆர் யூ அப்படின்னா, ஐம் ஃபைன், வாட் அபவுட் யூ அப்படின்ட்டுருவாங்க டக்குன்னு. ஏன்னா நம்ம அதே ஃபார்மேட்டில் பழகிட்டோம். சரி, அப்போது வாழ்க்கைங்கிறது இன்ப துன்பங்கள் எல்லாம் கலந்து தான் நிற்கும். எப்படி நல்ல விதமாக குழம்பு வச்சு அதில் உப்பை தூக்கி அள்ளி உள்ளே போடுறோமா, ஏன்னா அது சேர்ந்தா தானே டேஸ்ட் வரும், அறுசுவையும் வேணும்ல. அது மாதிரி இந்த வாழ்க்கைங்கிறதுல ஏதாவது ஒரு பக்கத்துலையாவது கொஞ்சம் சிரமங்கள், பிரச்சனைகள், அதெல்லாம் தாண்டி வரக்கூடிய சூழ்நிலைகள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். எல்லாத்துக்குமே வர வேண்டியது அது. அது எப்போ வருது, எங்கே வருது, எப்படி வருது, யார் மூலமாக வருது, எந்த ரூபத்தில் வருது, அதை சரி கட்டிக்கிறதுக்கு இன்னும் செஞ்சுக்கிறலாமா, அல்லது எதுவும் செய்யாமல் இருந்தால் சரியாக இருக்குமா அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டுக்கு தான் ஜோசியம். சரி, அப்போது வாழ்க்கை ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமான யோகத்தை கொடுக்கும். கிடுகிடு கிடுகிடுன்னு போயிட்டே இருப்பேன், பிறந்ததுலேருந்து யோகம்தான் அப்படின்ற மாதிரியான அமைப்பு அந்திம காலம் வரைக்கும். எப்படி வாசுருதி கோள்கள் வாக்கினில் மறுவ வாக்கோன் மீறிய பலமாய் ஆட்சி உச்சங்கன் மேவி நிற்கும் தேசுரும் மரணம் மட்டும் பிசகாது பாக்கியங்கள் வேறுது இங்கில்லை என்றார் காலத்தை வென்ற மேலூர் அப்படின்றான். மரணம் மட்டும் பிசகாது பாக்கியங்கள். அப்படி பிறந்ததுலேருந்து கிடுகிடு கிடுகிடுன்னு மேலே போயிட்டே இருப்பான்ற மாதிரியான அமைப்பில் யோக பாக்கியத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. சிலர் பிறந்ததுக்கப்புறம் நிறைய பொருளாதாரம் காலி ஆகிறதுங்கிறது, சொத்து பத்து காலி ஆகிறதுங்க, அப்படி இந்த மாதிரி நெகட்டிவாகவும் ஒரு சிலது நடந்து வருது. அப்போ வாழ்க்கையில் எல்லாருமே எப்படி பிறந்தப்போ சந்தோஷப்படுறாங்களோ, அதே மாதிரி கடைசியில் காலம் போன கடைசியில் துக்கப்படுறாங்களோ, அது மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அந்த சுக துக்கங்கள்ங்கிறது ஒரு இடத்துல கொஞ்சம் கூடுதலாகவும், ஒரு இடத்துல சந்தோஷம் கூடுதலாகவும் இருக்கும். இந்த சிரமப்படுறப்ப, சந்தோஷப்படுறப்ப விட்டுருங்க, அதை விட்டுருவான். சிரமப்படுறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, எதிரிக்கும் வரக்கூடாதியா, இப்படி ஒரு சிரமம், என்ன கஷ்டம் தெரியுமா, என்ன சிரமப்பட்டேன் தெரியுமா, அதெல்லாம் சும்மா வாயால் சொல்ல முடியாது அப்படிம்பாங்க. உண்மைதான், நிறையா சிரமப்பட்டிருந்திருப்பாங்க. அதை மறக்க முடியாத அளவில் அவங்களுக்கு பல படிப்பினைகளை எல்லாம் கொடுத்துருக்கோம். சிலர் ஒரு 30-35 வயசு 40 வயசு வரைக்குமே பாடம்தான் படிச்சுக்கிருப்பாங்க, டியூஷன் தான் படிப்பாங்க. என்ன, அந்த டியூஷன் ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க அவ்வளோ நாள் அவங்க உழைச்ச உழைப்பாக இருக்கலாம், சம்பாதிச்ச பொருளாதாரமாக இருக்கலாம், கையில் இருந்த காசு வனமாக இருக்கலாம், இப்படி நிறைய காலி பண்ணுறதுங்கிறது, அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்படுறது, அதனால் மனம் வெறுத்து போயிடுறதுங்கிற மாதிரியான பல விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்து அதெல்லாம் கடந்து தான் அவங்க வருவாங்க. அப்போது அந்த சிரமங்கிறது ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் கடந்து வர்றாங்க. சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமான ஒரு இடத்துல பிறந்திருப்பாங்க. அவங்க பிறந்ததே ஒரு குடிசை வீடாக இருக்கலாம், ஒரு ஓட்டு வீடாக இருக்கலாம், ரொம்ப சாதாரணமான ஒரு இடமா இருக்கலாம், அப்படி ஒன்றும் பாப்புலர் இல்லாத ஒரு குடும்பத்துலேயும் பிறந்திருக்கலாம். ஆனால் அவங்க போய் சேர்ற இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப டாப்பஸ்ட் ரேஞ்சில் போய் நிற்பாங்க. இதெல்லாம் தான் இந்த யோக பாக்கியத்தினால வரக்கூடிய விஷயங்கள். இப்போது சூரியன் புதன் சேர்ந்திருந்தால் புதாத்திய யோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சூரியன் தனிமையில் நின்னா ஒரு 30% பலன் கொடுக்குறாருன்னு வச்சுக்கிடுவோம். இந்த பக்கம் புதன் தனிச்சு நின்னார்னா அவர் ஒரு 30% பலன் கொடுக்குறாருன்னா, இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து நிற்கிறப்ப 30-60% பலன் கொடுக்குமானா அப்படி இல்லை, 100% பலன் கொடுக்கும். அப்போ பாக்கி எக்ஸ்ட்ரா 40 வருது, அது எப்படி வந்தது? போனஸ் தான். அதுதான் யோகம்னு சொல்கிறது. அதனால தான் 2 கிரகங்கள் சேர்ந்துருக்கிறது, 3 கிரகங்கள் சேர்ந்துருக்கிறது, அப்படி கூட்ட கிரகங்கள் இருக்கிறதுல எல்லாம் அந்த கிரகங்கள் சேர 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 பார்த்திங்கன்னா யோக பாக்கியம் கூடுதலாக சேரும். ஒரு கிரகம் தனித்து நிற்கிறதுக்கு 2 கிரகம் நிற்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். 2 3 ஆக்கி நிற்கிறதுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். 3 4 ஆக்கி நிற்கிறதுங்கிறது சமயத்தில் ரிவர்ஸில் கூட அடித்து விட்டுரும். ஏன்னா 10ஆம் இடத்துல 4 கிரகம் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்போது அந்த இது கிரகங்கள் அமைப்பு கூட கூட அது யோகமாக பேசுச்சுன்னா எங்கேயோ கொண்டு போய் உட்காத்தி வச்சுப்படும். அது மாதிரியான யோக பாக்கியங்களில் ஒரு யோகம் தான். ஏன்னா ஆயிரக்கணக்கான யோகங்கள் உண்டு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும், நிறைய யோகங்கள் உண்டு. அதில் ரொம்ப முக்கியமான யோகம் அப்படின்னு எடுத்துட்டால், முக்கியமான யோகங்களில் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டால் புஷ்கலா யோகம் அப்படின்னு ஒரு யோகம் உண்டு. அது என்னது புஷ்கலா யோகம் அப்படின்னா, லார்ட் ஆஃப் அசன்டன்ட்னு சொல்லுவோம்ல, லக்னாதிபதி ப்ளஸ் சந்திரன் நின்ன ஸ்தானாதிபதி. சந்திரன் நிற்கிறது தான் ராசின்னு சொல்கிறோம். ராசிக்கு அதிபதியாக வர்றது ராசி அதிபதி, இந்த பக்கம் லக்னாதிபதி. இப்போது மேஷ லக்னத்துக்கு அதிபதியாக வர்றதுங்கிறது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். மேஷ லக்னத்துக்கு அதிபதியாக வர்றது செவ்வாய். அவங்களுக்கு தனுசு ராசி அப்படின்னு வச்சுக்கிடுவோம். மேஷ லக்னம், தனுசு ராசி, பூராட நட்சத்திரம் அப்படி எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த தனுசு ராசிக்கு அதிபதி யார்? குரு. மேஷ லக்னத்துக்கு அதிபதி யார்? செவ்வாய்.
இவங்க 2 பேரும் சேர்ந்து கடகத்தில் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ மேஷத்துக்கு 4ஆம் இடம், அது கேந்திரஸ்தானம். குருவும் செவ்வாயும் தங்களுக்குள்ளேயே கேந்திரத்தில் உட்காந்துருக்காங்க. இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து தான் இருக்கணுங்கிறது கூட இல்லை, தனித்தனியாக கூட இருக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். செவ்வாய் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கார், லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல துலாத்தில் உட்காந்துருக்கார். குரு பகவான் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்போ எப்படி வேலை செய்யும்? செவ்வாயும் லக்னத்துக்கு கேந்திரத்தில் இருக்கார், ராசியாதிபதியான குரு பகவானும் லக்னத்துக்கு கேந்திரத்தில் இருக்கிறார். இந்த குருவும் செவ்வாயும் தங்களுக்குள்ளேயும் கேந்திரத்தில் இருக்காங்க. இப்படியான அமைப்பில் இருந்ததுன்னா அது புஷ்கலா யோகம். அப்படி புஷ்கலா யோகம் கிடைச்சதுன்னா அவங்க அரசர்களாலும் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு, நல்ல பொருளாதார வளர்ச்சி, வாக்கு வன்மைன்னு சொல்லுவாங்கல்ல, நாவன்மை அப்படிம்பாங்க, அப்படி பேசக்கூடிய திறமை, பேச்சாலேயே பல பேரை கவரக்கூடிய அமைப்பு. இந்த அரசியல் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அப்படி மந்திர சொற்களுக்கு கட்டுப்பட்டவங்க மாதிரி நிற்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரியான ஒரு பொசிஷனை எல்லாம் கொடுக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு இந்த புஷ்கலா யோகம் இருந்ததுன்னா. இதுக்கு நடுவில் வாக்காதிபதி எங்கே வேணாலும் இருக்கட்டும், 2ஆம் இடத்துல பாவகரகருக்கு அவர் பேச்சு தடுமாற்றவர், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. புஷ்கல யோகம் இருந்ததுன்னா அவங்களுக்கு எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் அவங்களுடைய யோக பாக்கியம்ங்கிறது சிறப்பாக வேலை செய்யும். அது சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் மிக புகழ்பெற்ற ஒரு நிலைக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திடும். அதே மாதிரி பொருளாதாரத்தில் பல மடங்கு உயர்த்தி விட்டுரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அது இல்லாமல் சமுதாயத்தில் செல்வாக்கூட பிழைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான அம்சம். ஏன்னா வள்ளுவர்தான் சொல்லியிருக்காருல்ல, தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலின் தோன்றாமையின் நன்று அப்படின்றார். இருந்தால் பேரு புகழோடு இருக்கணும், பிழைக்கணும். இல்லைன்னா பிறக்க வேண்டியதில்லை, இல்லை என்னத்துக்கு வெட்டியாக பிறந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஏன்னா தோன்றின் புகழோடு தோன்றுக. அப்போது ஒரு சிலருக்கு நீடித்த ஆயுள் பாக்கியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த நீடித்த ஆயுள் பாக்கியம் பிரயோஜனமாகவும் இருக்கணும். அதை விட்டுட்டு நாங்கள் ஆயுசு மட்டும் வச்சுருக்கோம் அப்படின்னு வாழ்நாள் பூரா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் போனால் அது என்ன அர்த்தம்? இப்போ வெட்டியாக கூட போயிடும் இல்லையா? அதாவது லக்னாதிபதி ஒரு நல்ல நிலைமையில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போது அவங்களுக்கு ஆயுசு பலம் கெட்டியாக கொடுத்து வச்சுருக்கோம். அதே சமயத்தில் பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் அதை கொடுக்கக்கூடிய அமைப்பும் வலுவாக இருக்கணும். இது ரெண்டும் மெர்ஜாகி ஒன்றா இருந்ததுன்னா அது பிரயோஜனமான அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அப்படி அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றுறதுக்கு இப்பேற்பட்ட யோகங்கள் இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். இதை ஒரு எடுத்துக்காட்டோடையே பார்ப்போமே. இப்போ இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிடுவோம். இதுக்கு லக்னமாக நிற்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா கும்ப லக்னம், ராசியாக வந்திருக்கிறது ரிஷப ராசி. கும்ப லக்னத்துக்கு அதிபதி யார்? சனீஸ்வரன். ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன். அப்போ சனீஸ்வரனும் சுக்கிரனும் தான் இந்த புஷ்கல யோகத்தில் இங்கே மேஜர் ரோல் பண்ண போகிறாங்க. அதில் சனீஸ்வரன் உட்காந்துருக்கிறதுங்கிறது லக்னத்துக்கு 4வது கேந்திரம்னு சொல்லக்கூடிய சதுர்த்த கேந்திரத்தில். ராசியாதிபதியான சுக்கிரன் உட்காந்துருக்கிறதுங்கிறது தன்னுடைய ராசிக்கும் அவர் சதுர்த்த கேந்திரத்தில் உட்காந்துருக்கார், லக்னத்துக்கு சப்தம கேந்திரத்தில் உட்காந்துருக்கார் 7ஆம் இடத்துல. இவங்க 2 பேரும், அதாவது சனியிலேருந்து சுக்கிரன் சதுர்த்த கேந்திரம், சுக்கிரன்லேருந்து சனி தசம கேந்திரத்தில் உட்காந்துருக்காங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரத்தில் நிற்கிறதுங்கிறது புஷ்கல யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புஷ்கல யோகத்தில் இன்னமும் லக்னத்தில் ஒரு பவர்ஃபுல்லான கிரகம் இருந்ததுன்னா 100% பிரமாதமாக வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ இந்த மாதிரியான ஜாதகர்கள், அதாவது லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் கேந்திரத்தில் நின்று அவங்களுக்கு புஷ்கலா யோகம் வேலை செஞ்சிச்சுன்னா அப்பேற்பட்ட யோகத்தில் பிறந்த ஜாதகர்கள் ரொம்ப சாதாரணமான நிலையில் பிறந்திருந்தாலும் ரொம்ப அசாதாரணமான பொருளாதார வளர்ச்சியையும் சோசியல் ஸ்டேட்டஸையும் நோக்கி மேலே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இதில் சொல்லலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, லக்னாதிபதி 4வது கேந்திரத்தில் நிற்கிறார். அஃப்கோர்ஸ் அவர் சந்திரனோட நிற்கிறார். அது ஒரு சில நெகட்டிவ் சொல்லுவாங்க. சனியோட சந்திரன் நிற்கக்கூடாது, மதியோடு மந்தன் கூடி மறுவிடுகள், அது இது விதியனும் ஜென்மநாதன் வினையனும் நீசம் இதுனா இருந்தாலும் அது குரு பார்க்குது, அதனால் அது தோஷ நிவர்த்தி தான். அந்த வகையில் லக்னாதிபதி 4வது கேந்திரத்தில் நிற்கிறார். கேந்திரத்தில் பாவர்கள் நிற்கலாம், திரிகோணத்தில் சுபர்கள் நிற்கணுங்கிறது விதி. அந்த விதத்தில் லக்னாதிபதியான சனீஸ்வர பகவான் 4ஆம் இடத்துல சதுர்த்த கேந்திரத்தில் நிற்கிறார்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். இருப்பதோர் லக்யநேசன் இன்சுபர் வர்க்கமேற விருப்புடன் சொச்சமாகி கண்மலாபன் 10 பார்க்க பொருந்திய தீர்க்க ஆயுள் புகழுடன் செல்வம் உண்டாம். இப்போ கவனிங்க, பொருந்திய தீர்க்க ஆயுள், நல்ல ஆயுசு பலம் உண்டு. வெறும் ஆயுசு பலம் மட்டும் இருக்கக்கூடாது, புகழுடன் செல்வம் உண்டாம், பேரும் புகழும் கிடைக்கும். அதை அனுபவிக்கிறதுக்கு செல்வமும் செல்வாக்கும் கிடைக்கும். அதுதானே வாழ்க்கை. அனுபவிக்கிறதுக்காகத்தானே வந்திருக்காங்க. நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ பிறப்பெடுத்து வந்ததனுடைய நோக்கமே அனுபவிக்கிறதுக்கு தான். அப்போ அந்த வகையில் புகழுடன் செல்வம் உண்டாம், தரும் தன்னை நிகர்க்கும் கீர்த்தி மானன தழைத்து வாழ்வான்.
தருந்தனை கற்பக தருவ ஒத்த ஒரு தழைச்சி வரக்கூடிய வாழ்க்கை, அதாவது வாட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் கீர்த்திமானாய் புகழ் பெற்றவனாய் பேரும் புகழும் அழியாத மங்காத புகழ் பெற்றவனா பிரமாதமாக வந்து நிற்கணும்னு யோகம் சொல்லுன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரியான அமைப்பு. அப்போ இருப்பது ஒரு லக்கினேசன் இன்சுவர் வர்க்கமேற விருப்புடன் சொச்சமாகி கண்மலாவன் பத்தோன் பார்க்க பொருந்திய தீர்க்க ஆயுள் புகழுடன் செல்வமுண்டாம் தருந்தனை நிகர்க்கும் கீர்த்தி மானன தழைத்து வாழ்வான் அப்படின்னா அப்பேற்பட்ட யோகம்தான் அந்த புஷ்கலா யோகம்னு சொல்கிறது. ரொம்ப சாதாரணமான இடத்துல பிறந்தால் கூட நல்ல உயர்வை நோக்கி கொண்டு போய் வச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோகம் இந்த புஷ்கலா யோகம். ஜோதிடத்தில் இருக்க பலவிதமான யோகங்களில் ஏதாவது ஒன்று வலுவாக உட்காந்துட்டாலே போதும், பிரமாதமாக தூக்கி கொண்டு வந்து எங்கேயோ கொண்டு வந்து விட்டுட்டு போயிடும். அந்த வகையில் ஒவ்வொரு யோக பாக்கியமும் ஒரு விதத்தில் பலன் கொடுக்கறதா இருக்கும். இந்த யோகம் வந்து சாதாரண நிலையை லிஃப்ட் வச்சு தூக்குற மாதிரியான அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது நமது நேயர்கள் ஆள்போல் தடைதடைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.